உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலய தேடலில் நாம் காண இருப்பது தோஷங்கள் நீக்கும் பரிகார கோவில்கள். அந்த வகையில் திருமண தோஷம், புத்திர தோஷம் மற்றும் நாகதோஷம் நீக்கும் ஒரு ஆலயம்தான் ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில். இத்திருத்தலம் சென்னைக்கும் திருப்பதிக்கும் இடையில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும். இத்திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கம் மிகவும் பழமையானதும் சிறப்பு வாய்ந்ததும் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல் போராட முடியாது என்ற நிலை வரும். அப்போதுதான் பரிகாரத்தை பற்றி நினைத்து பார்ப்பார்கள். கிரக அமைப்புகள் எந்த இடங்களில் அமர்ந்து இருக்கின்றன என்பதை பொறுத்துத்தான் தோஷம் உள்ளதா என்பதை ஜோதிடர்கள் கணிப்பார்கள். நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாவிட்டால் ஏதோ தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோஷம் இருக்கும். அதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள். முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தோஷம் ஏற்பட்டு அவை தற்போதைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. ஒருவரது வாழ்க்கை நடைமுறைகளை வைத்தே அவருக்கு எந்த மாதிரியான தோஷம் ஏற்பட்டு இருக்கும் என்பதை மூதாதையர்கள் மிக மிக எளிதாக கண்டுபிடித்து சொல்லிவிடுவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். அது மட்டுமின்றி அந்த தோஷத்துக்குரிய பரிகாரத்தையும் வரையறுத்தனர். பெரும்பாலும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அது நம் தலைவிதி என்றுதான் பலரும் கடந்து சென்று விடுகிறார்கள். கஷ்டத்தை தீர்க்க எவ்வளவுதான் போராடுவார்கள்? ஒரு கட்டத்துக்கு மேல் போராட முடியாது என்ற நிலை வரும். அப்போதுதான் பரிகாரத்தை பற்றி நினைத்து பார்ப்பார்கள். அதற்கு பதில் கஷ்டம் உருவாகிறது என்றால் உடனே அதற்கு பரிகாரம் தேடிவிட்டால் அந்த கஷ்டத்தை உடைத்தெறிந்துவிட்டு நிம்மதியாக வாழ முடியும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தோஷங்களை விரட்டும் சூட்சுமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் நமக்கு என்ன தோஷம் இருக்கிறது என்று தெரிய வேண்டும். அதை எப்படி தெரிந்து கொள்வது? ஜாதகம்தான் அதை நமக்கு துல்லியமாக காட்டும். திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, தொழில், பதவி உயர்வு, நிம்மதி, குடும்ப வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம் என்று எதை எடுத்தாலும் அது தொடர்பான தோஷங்களை ஜாதகத்தை வைத்து கண்டுபிடித்து விட முடியும். அது மட்டுமின்றி அந்த தோஷத்துக்கு ஏற்ற பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். புகழ்பெற்ற மன்னர்கள் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவிலில் கட்டிய ராசராச சோழன் மகனும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்கள் ஒருவருமான ராசேந்திர சோழன் கட்டிய கோவிலாகும். இத்தலத்தில் சிலந்தி, பாம்பு, யானை என்பன சிவலிங்கத்தை பூசித்ததாகவும் அதனால்தான் இதற்கு காளஹஸ்தி என பெயர் பெற்றதாகவும் தலப்புராணம் கூறுகிறது. ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரர் கோவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயிலாகும். இது ராகு கேது தோஷங்களை நீக்கும் ஒரு முக்கிய தலமாக அறியப்படுகிறது. மேலும் இந்தியாவில் வாயு பகவானுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயில் இது என்றும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயில் மிகவும் பழமையானது. 5ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் கூறுகிறார்கள். இது திராவிட கட்டிட கலைபாணியில் கட்டப்பட்டுள்ளது. சிலந்தி, பாம்பு, யானை போன்ற சிவலிங்கத்தை வழிபட்டதாகவும் அதனால்தான் இந்த தலம் காளஹஸ்தி என பெயர் பெற்றதாகவும் தலப்புராணம் கூறுகிறது. ராகு கேது தோஷங்களை நீக்கும் பரிகார பூஜைகள் இந்த கோயிலில் செய்யப்படுகின்றன. ராகு கேது கிரகணங்களால் ஏற்படும் ஜோதிட பலன்களில் இருந்து மக்களை காக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்தியாவில் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் போது திறந்திருக்கும் ஒரே கோயில் இதுவாகும். இத்தலத்தில் உள்ள அர்ச்சகர்கள் கூட இந்த சிவலிங்கத்தை கைகளால் தொடாமல் பூஜை சடங்குகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. தோஷங்களை நீக்கும் பரிகார தலமாக இது விளங்குகிறது. நிழல் கிரகங்களான ராகு கேது ஒருவரின் ஜாதகத்தில் பாதகமான நிலையை கோசாரத்தில் பெறும்போது மிகுந்த துன்பங்களை அந்த நபர் அடைவர். அந்த நிலையில் இருப்பவர்கள் இத்தலத்திற்கு வந்து பரிகார பூஜைகளை செய்யலாம். யாரெல்லாம் பரிகார பூஜை செய்யலாம்? ராகு கேது தோஷம், திருமண தடை பாதிக்கப்பட்டவரும், குழந்தையின்மை, புத்திர தோஷம், தொழிலில் அபிவிருத்தி, பணப்பிரச்சனை, வேலையின்மை போன்ற அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் இத்தலத்திற்கு வந்து பரிகார பூஜை செய்யலாம். பரிகார பூஜை செய்பவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம்? அன்றைய தினம் தலைக்கு குளித்துவிட்டு பரிகார பூஜை செய்ய துவங்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலம் முழுமையாக முடிந்த பின், அதாவது 8 நாட்களுக்கு பின்னர் தான் பரிகார பூஜை செய்ய வேண்டும். பரிகார பூஜை செய்வதற்கு முன்னதாக
வீட்டுக்கு அருகில் உள்ள கோயிலில் நாகம் பிரதிஷ்டை செய்திருந்தால் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விற்று விளக்கேற்ற வேண்டும். பின்னர் 9வது வாரம் காளஹஸ்திக்கு சென்று ராகு கேது பூஜை செய்து வந்தால் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் முழுமையாக விளங்கும் என்பது ஐதீகம். கடுமையான ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வருடத்தில் 2 முறை பரிகார பூஜை செய்வது நல்லது. ஜாதகப்படி எந்த நாட்களில் பரிகார பூஜை செய்ய வேண்டும், அதாவது சாதாரண நாட்களில், ஜென்ம நட்சத்திரத்தில், கிரகண காலத்தில், ராகு காலத்தில் என்பதை பற்றி நல்ல ஜோதிடரை அணுகி கேட்டுக்கொள்ளலாம். வசதி உள்ளவர்கள் பசுமாடு, சிவலிங்கத்திற்கு நாக ஆபரணம் போன்றவை தானமாக வழங்கலாம். பரிகார பூஜை செய்த பின்னர் கோயிலின் வெளியில் உள்ள மாற்றுத்திறனாளி மற்றும் ஏழை எளியோருக்கு உணவுப் பொட்டலங்களை தானமாக வழங்கலாம். பரிகார பூஜை செய்பவர்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது? பூஜை செய்யும் முன் மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல் கூடாது. அது மேலும் தோஷத்தை உண்டு பண்ணும். ராகு கேது நிவர்த்தி தோஷம் செய்தவர்கள் நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டுமே தவிர இடையில் உள்ள நண்பர்களின் வீட்டிற்கோ உறவினர்களின் வீட்டிற்கோ செல்லக்கூடாது. பேறுகாலத்தில் உள்ள பெண்கள் ராகு கேது பரிகார பூஜைகளை செய்யக்கூடாது. முடிந்தவரை ராகு கேது தோஷம் பரிகார தலங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் நல்லது. ராகு கேது பரிகார தோஷம் செய்பவர்கள் கோயிலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தல் கூடாது. இவ்வாறு இதையெல்லாம் முழுமையாக கடைபிடித்து வந்தால் ராகு கேது தோஷத்திலிருந்து முற்றிலுமாக நிவர்த்தி அடையலாம். தோஷங்களை நீக்குங்கள், சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.